வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்த்தோடெசிஸ் இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆர்த்தோடெசிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் மாதிரி. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 போன்ஸை ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 போனை ஃப்யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு மேக்ஸிமம் இது வந்து ஜாயிண்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்த்தோடெசிஸ் ஜாயிண்ட்டில் 2-3 போனை ஜாயின் பண்ணி அதை ஒரு லாங் போனாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அல்லது டியூமர் இருக்குது, ட்ராமா ஏதாவது இருக்குது அப்படின்றப்ப நம்ம இந்த ஆர்த்தோடெசிஸ் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி ஏதாவது பேரலைசிஸ் இருக்குது ஜாயிண்ட்டில், அந்த மாதிரினாலும் நம்ம ஆர்த்தோடெசிஸ் பண்ணிக்கலாம். மேஜராக பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லேயும் பண்ணுவாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்த்தோடெசிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்த்ரோடெசிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸில் மெக்கானிக்ஸ் பாதிக்கப்படும், அதோட மூமெண்ட்ஸ்லாம் ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் இப்போ லோயர் லிம்பில் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பாடி போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ ஆம்புலேஷன் அதிகமாக தேவைப்படும். நம்மளோட வாக்கிங் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க லோயர் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்த்ரோடெசிஸ் யாரும் பண்ணுறதில்ல, ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணுறாங்க. ஓகேவா? எதுவாக இருந்தாலும் ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படின்ற இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆர்த்ரோபிளாஸ்டி பற்றி நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். ஓகே, இப்போ இந்த ஆர்த்ரோடெசிஸை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரா ஆர்ட்ரிகுலர் அப்படின்னா மேக்ஸிமம் போன்ஸில் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்ட்ரிகுலர் அப்படின்னா நம்மளுக்கு கார்டிலேஜ் அந்த மாதிரி நம்ம போன் சர்ஃபேஸ், ஜாயிண்ட் சர்ஃபேஸை சுற்றி வேறு எங்கேயாவது பண்ணுறது போனை தவிர, அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கார்டிலேஜ் தான். ஸோ இது எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகேவா? இதோட இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன், அந்த ஜாயிண்டில் ஏதாவது பெருசாக இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த போன்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 போனை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேரலைசிஸ், சின்ன குழந்தைங்களுக்கு பேரலைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் இந்த ஆர்த்ரோடெசிஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சொன்னோடைய ஆர்த்ரோபிளாஸ்டி வந்து இப்போ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்ரோபிளாஸ்டிக்கு சூட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் ஆர்த்ரோடெசிஸ் பண்ணுவாங்க. ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ண வேண்டியது, பட் அந்த ஜாயிண்ட் வந்து சூட்டபுளாக இல்லை, அதனால நம்ம இந்த ஆர்த்ரோடெசிஸ் பண்ணுவோம். அதே போல் டிஸ்லொகேஷன்ஸுக்கும் நம்ம ஆர்த்ரோடெசிஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டெபிலைசேஷன், ஏதாவது ஒன்று நம்ம ரீசெண்டாக ஏதாவது ஒரு டிஸ்லொகேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சரி பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு சர்ஜரி மூலமாக வேறு எது மூலமாக நம்ம சரி பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம ஸ்டெபிலைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஆர்த்ரோடெசிஸ் பண்ணலாம். ஓகே, யார் யாருக்கெல்லாம் இதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ், யார் யாருக்கெல்லாம் இதை பண்ணக்கூடாது, கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டியோ நெக்ரோசிஸ், அவங்களுக்கு போன் செல்ஸ் வந்து டெத் ஆகுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. ஆஸ்டியோ நெக்ரோசிஸ்க்கு பண்ணக்கூடாது. அடுத்ததாக எல்போ ஃபியூஷன், ஒரே சைடு ஃபியூஸ் பண்ணக்கூடாது, எல்போ ஃபியூஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கான்ட்ராலேட்ரலாக மாறி ஷோல்டர் ஃபியூஷன் பண்ணக்கூடாது. அதாவது நமக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ஏதோ ஒரு ஷோல்டர் ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இந்த சைடும் ஷோல்டர் ஃபியூஷன் பண்ணக்கூடாது. அதே போல் ஒரே சைடு ஷோல்டரையும் ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஒரே சைடு எல்போவையும் ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் ஃபியூஸ் பண்ணணும். அதே போல் ஆப்போசிட் சைடும் பண்ணிவிட்டு இந்த சைடும் பண்ணக்கூடாது, ரெண்டுமே பிரச்சனை தான். அதே போல் சார்கோட் ஆர்த்தோபதி அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா 2 போன் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. ஓகேவா? 2க்கும் காம்பினேஷனே இருக்காது, அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ 2 போனும் யூனியன் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த ஃபியூஷன் பண்ணணும். 2 போனும் யூனியனே ஆகாது, இது தனியாக ஆக்ட் பண்ணும் இது தனியாக ஆக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சார்கோட் ஆர்த்ரோபதி. அந்த மாதிரி டயத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இதோடைய பிரின்சிபல்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போன் வந்து டீவாஸ்குலைஸ் பண்ணுவாங்க, போனுக்கு பிளட் சப்ளைவே கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம ரொம்ப பிளட் சப்ளைவே நிப்பாட்டிடக்கூடாது. போனுக்குரிய டீவாஸ்குலரைசேஷனை முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடணும். ஓகேவா? அதே போல் நம்ம லார்ஜர் ஜாயிண்ட்லலாம் பார்த்தோன்னா போன் கிராஃப்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. போன் கிராஃப்டை உள்ளே கொடுத்து அந்த மாதிரி டயத்தில் ஃபியூஸ் பண்ணுவாங்க.
ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்டேஷன். அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி, அந்த போன் வந்து யூனியன் ஆகுற வரைக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போனுடைய பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணும், ஃபிக்ஸேட்டாக வச்சுக்கும். அந்தந்த சர்ஃபேஸை ரிஜிடாக ஃபிக்ஸாக வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கோஆப்டேஷன். ஓகே, இப்போ இந்த ஒரு ஆர்த்ரோடெசிஸ் பண்ணுறோம் எல்போவில் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஷோல்டர் ஜாயிண்ட்டு ஒரு சம் ஆஃப் டிகிரியை வந்து காம்பன்சேட் பண்ணும். அதே போல் கீழே இருக்கக்கூடிய ரிஸ்ட் ஜாயிண்ட்டும் ஒரு சில டிகிரியை காம்பன்சேட் பண்ணும். அப்போ தான் அவங்க எல்போவில் இந்த ஆர்த்ரோடெசிஸ் பண்ண முடியும். போன் யூனியன் ஆகிடுச்சு அப்படின்னா அவனால் மேக்ஸிமம் இங்கே வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டயத்தில் இங்கே இதையும் வச்சு காம்பன்சேட் பண்ணிக்குவார். இது இங்கே எல்போவில் மட்டும் இல்லை, ஃபிங்கரில், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிங்கர் ஜாயின்ட்ஸில், ஹிப்பில், நீயில், ஆங்கிளில் கூட நமக்கு இந்த ஆர்த்ரோடெசிஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.